மாவட்டம் சங்ககிரிக்கு வந்திருக்கிறேங்க. பசோடோ என்டர்பிரைசஸ்க்கு வந்திருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு மாடி தோட்டம் வளர்க்க இயற்கை முறையில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வந்துட்டு பூச்சி வெரைட்டி, மீன் அமிலம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு கவர்ந்த கூடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அப்போ வந்துட்டு தென்னை நாரில் வந்துட்டு பண்ணின கூடை. செடி வளர்த்துட்டு அப்படியே நம்ம நிலத்தில் கூட முழுசாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு க்ரோ பேக்ஸ், இந்த மாதிரி ஒரு வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் தேவையான எல்லாமே இருக்குது. அது வந்துட்டு சின்ன குருவி கூடு முதல் கொண்டு அதே மாதிரி வந்துட்டு மேலே பால்கனியில் வந்துட்டு நம்ம அப்படியே அந்த பிளான்ஸ் எல்லாம் வளர்த்துற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழு தகவல், அதாவது இப்போ ஒரு மாடி தோட்டம் அமைக்க என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த வீடியோ முழுசுமே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே கிடைக்கும். மாடி தோட்டம் சம்பந்தமான பொருள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ண அடுத்த நாள் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். கம்பெனியோட வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இப்போ நம்மளுடைய கம்பெனிக்கு வந்திருக்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நிறையா பேக்ஸ் வச்சிருக்கிறீங்க, மண்புழு உரங்கள் எல்லாமே வச்சிருக்கிறீங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, புதுசாக என்ன பண்ணியிருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் தகவல் கொடுங்க. 5 வருட காலமாக வந்து நம்ம இந்த க்ரோபேக் தயாரிப்பில் தான் நம்ம முழுதாக பண்ணிகிட்டு இருக்கோம். மாடி தோட்டத்துக்கு தேவையான இந்த க்ரோபேக் அப்படின்னு சொல்கிற அந்த மாடி தோட்ட பைகள், அந்த செடி வைக்கிற பைகள் நம்ம வந்து தயார் பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 சைஸஸ் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம பண்ணுறோம். அது தவிர வேறு ஏதாவது கஸ்டமாக வந்து இந்த சைஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம அந்த சைஸஸ் பண்ணுறோம் க்ரோ பேக்கில். இதை தவிர பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான நிழல் வலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது பயோ ஃபெர்டிலைசர்ஸு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 20-30 வெரைட்டி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பயோ ஃபெர்டிலைசர்ஸு அது எல்லாமே நம்ம பண்ணுறோம். மாடி தோட்டத்தில் பயன்படக்கூடிய அனைத்து பொருள்களுமே நம்ம பண்ணுறோம். இதில் நம்மளோட முதன்மையான ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம க்ரோ பேக்கு, அப்புறம் வந்து இந்த அசோலா வளர்க்கக்கூடிய அந்த பெட்டு, அப்புறம் வந்து மண்புழு உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு பெட்டு. இப்போது ஜென்ரலாக இதுதான் வந்து எங்களோட மேஜரான ப்ராடக்ட். நம்ம ஒரு 5 வருடமாக வந்து உற்பத்தியும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வேஸ்ட் டீகம்போசர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கிடைக்கிது நிறையா. டீகம்போசர் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ரிலேட்டட் மக்க வைக்கிறது தான். அது வந்து உங்களுக்கு இந்த காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு சாணம் வேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு உரமாக்கக்கூடிய இதுதான் வந்து அந்த கம்போசர். இது எல்லாமே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஓரியன்டாக தான் இருக்கும். நீங்கள் பவுடர் ஃபார்மில் கிடைக்கும், லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும். அதை ஊற்றி நீங்கள் மக்க வைப்பாங்க. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஆர்கானிக்ன்ற அந்த திறன் இருக்காது, ஏன்னா நீங்கள் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவு யூரினில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸு. ஸோ அதை மட்டும் நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ்ட்லேயே அதை பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ அதை பிரித்து எடுத்து ஒரு 30 ml பாட்டிலில் கிடைக்குது நமக்கு. இந்த 30 ml வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் ஜாகரி பவுடர், ஏன்னா அந்த மைக்ரோப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ ஒரு 3 days 4 days வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் அந்த மாட்டு சாணம்லையோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் கிடைக்கிற வேஸ்ட்டு, நம்ம வந்து காய்கறி வேஸ்ட்டு தினமும் நமக்கு வரும், அதை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். அதில் நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 to 40 days வந்து உங்களுக்கு அது உரமாக மாறிடும். ஸோ இது நேச்சுரலாக நடக்கிற அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதில் ஸ்மெல் நிறையா வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே அந்த ஜாகரியும் இதுவும் ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அதுக்காக இது நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த பயோ பெஸ்டிசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் பூச்சி வெரைட்டி. அதாவது நம்ம கெமிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்து இருக்குது, நம்ம அடித்தோம் அப்படின்னா போயிடும் உங்களுக்கு. பட் ஆனால் அது ஆர்கானிக்கு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போது நம்ம மாடி தோட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆர்கானிக் மெத்தடில் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுக்கணுங்கிறது தான் நம்மளோட கோர். அதை விட்டுட்டு நம்ம வந்து அகெயின் இதுதான் போகிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூச்சி வெரைட்டிகள், அதாவது பூச்சை கொள்ளாது, பூச்சை துரத்தி விடும். ஸோ அதுக்கான வழிமுறைகளை நம்ம அந்த சில இது ரெடி பண்ணுறோம், மேனுவலாக நம்மளே ரெடி பண்ணுறது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 வகையான பூச்சி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடிக்கும், இலையை கடிக்கிறது, அப்புறம் வந்து அது அந்த இது வந்து உரியிறது. ஸோ இந்த மாதிரியான, அப்புறம் மாவு பூச்சி, இந்த மாதிரியான ஜென்ரலாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய நோய். இதுக்கு மட்டும் நம்ம தனியாக பண்ணுறோம். இந்த வெர்மிசிலியம் மிக்ஸ் பண்ணது, ஃபிஷ் ஆசிட், ஒரு 4-5 வகையான அந்த ஆர்கானிக் கான்சன்ட்ரேஷன் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பூச்சி விரட்டும், கொள்ளாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு 4-5 முறை பயன்பாட்டுக்கு அப்புறம் தான் வந்து இதனுடைய ரிசல்ட்டே வரும். பட் உங்களுக்கு இது ஆர்கானிக் மெத்தட். ஆயில் இருக்குது. ஸோ நீம் ஆயில் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து நல்லாவே பூச்சி விரட்டும். ஸோ இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். நீம் ஆயிலோட இந்த இதையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஜென்ரலாக வந்து அதுதான் இது நீம் ஆயில். ஃபிஷ் ஆசிட் உங்களுக்கு நேச்சுரலாக வந்து உங்களுக்கு NPK அப்படின்னா உங்களுக்கு வந்து மீன் அமிலம் வந்து உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். பொட்டாசியம், கால்சியம் அது ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரில் வந்து ஏற்படக்கூடிய, அதாவது இந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா ரூட் நல்லா க்ரோத்தாக இருக்காது, உங்களுக்கு நல்லா வளராது. உங்களுக்கு பையில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம தோட்டத்தில் வைக்கிற மாதிரி வந்து பையில் வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு உண்டான ஊக்குவிப்பு தேவை. ஸோ அதுக்கு ஹியூமிக் ஆசிட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேரில் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈல்டு ஜாஸ்தியாக வரும். அதாவது உங்களுக்கு அதிக மகசூல் கிடைக்கும். அதாவது கடற்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடற்பாசியை ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து எடுக்கிற அந்த லிக்யூடு ப்ளஸ் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஃப்ளேக்ஸ் ஃபார்மேட்லேயும் இருக்குது. இந்த
ஃப்ளேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் பக்கத்தில் போட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூ எடுக்கிற சமயத்தில் வந்து நல்லா வந்து க்ரோத் இருக்கும். இதுவும் இருக்கும். உங்களுக்கு லிக்யூடாகவும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 7 வகையான புண்ணாக்கு கலந்து நம்ம ஒரு உரம் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள் பிளான்ட்ஸ்க்கும் ஃப்ரூட் பிளான்ட்ஸ்க்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதாவது என்ன அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு வகையான புண்ணாக்காக ஒரு இதுக்கும் சொல்லுவாங்க. இதுக்கு போட்டால் இது கொஞ்சம் செட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எள் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம இந்த புண்ணாக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வகையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் கலந்து இதோட சில பயோ மெட்டீரியல்ஸ் உள்ள கொஞ்சம் கலக்கிறோம். ஸோ அதெல்லாம் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரூட் பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய ஃபார்முக்கு நமக்கு சப்ளை ஆகிட்டு இருக்குது. இது வேறு எங்கேயும் கிடைக்காது, நம்மளே பண்ணுறது, நம்ம உணவே பண்ணிட்டுருக்கோம். வீட்டுக்குள்ளேயே சில செடி வளர்ப்பாங்க, இண்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்ப தேவைப்படாது. அதுக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்லைட்டு, வெர்மிகுலைட்டு, ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே சில பேர் வந்து இந்த செடி ஆக்சிஜன் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மிக்சிங்கில் போடும்போது சப்போர்ட் பண்ணும். அந்த பொருளும் நம்மகிட்ட கிடைக்குதுங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ட்ரெயின் செல் அப்படிம்பாங்க, ட்ரெயின் மேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் இது இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாடி தோட்டத்தில் வந்து மேலே அந்த பைகளை வந்து நம்ம நிரப்பி வச்சதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி வந்து கீழே வலியும். ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எந்த ஷீட்டு போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வராது. இன்னொன்று வந்து இந்த சன்லைட்டில் போட்டு ட்ரெயின் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா ட்ரெயின் மேட்டு. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு இது மேலே வந்து பேக் நீங்கள் வச்சுக்கும்போது தண்ணி வந்து கீழே இந்த ஹோல்ஸ் வழியாக ட்ரெயின் ஆகிடும், வெளியில் வந்துடும். ஆக்சுவலாக அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த சூரிய ஒளியில் அதுவே வந்து ஆவியாகிடும். ஸோ அது அந்த பர்பஸ்க்காக இது பண்ணுறோம். இது அளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 mm லென்த் இருக்கும், 250 mm வந்து இது இருக்குங்க. ஹைட் வந்து ஒரு 20 mm இருக்கும். நீங்கள் இது இந்த மாதிரி சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ லென்த்தாக இப்படி ஜாயின் பண்ணிட்டும் போகலாம், சைட்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த பேக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். சீட்லிங் ட்ரே, அதாவது குழித்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 50 குழி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து 98 இருக்கும். நம்ம விதை வந்து முளைக்கி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேக்கில் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக உடனே முளைச்சி வராது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தேங்காய் நார் இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேயில் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் முளைச்சி வந்துடும். நீங்கள் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஈஸி. ஸோ அதுக்காக இந்த குழித்தட்டு பயன்படுத்துகிறாங்க. தவிர பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான அந்த மண் கிளறது ப்ளஸ் வந்து அந்த மண்ணை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அந்த ட்ரோவலு, ஸோ இது எல்லாமே நம்மகிட்ட கிடைக்குது. இந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் நம்ம பண்ணுறோம். ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இண்டோர் பார்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில செடிகள் வளர்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக தண்ணி தேவைப்படாது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ட்ரெயின் ஆகணும். ஆக்சுவலாக வாட்டர் நின்றுது அப்படின்னா அந்த பிளான்ட் இறந்துடும். ஸோ அதினியம் அந்த மாதிரியான பிளான்ட்ஸுக்கு ஸோ அதுக்கான பார்ட்ஸும் நம்ம பண்ணுறோம். ஆக்சுவலாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் வாட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து தண்ணி கீழே இருந்து கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் மேலே இருந்து தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் அந்த வேர் அழுகிடும். ஸோ அப்போ கீழே இருந்து தண்ணி கொடுக்கும்போது நீங்கள் தேவையில்லாத தண்ணி எடுத்து நீங்கள் ஊற்றிடலாம். இல்லை ஒரு வாரம் வந்து தண்ணி நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னாலும் உங்கள் பிளான்ட்ஸ் டை ஆகாமல் இருக்கணும்னா இதில் தண்ணி ஊற்றி நீங்கள் இதில் மாட்டிடலாம். ஸோ மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அது தேவையானப்போ எடுத்துக்கும். மேலேருந்து கொடுத்தீங்கன்னா அந்த வேரானது அழுகிடும். அதே மாதிரியான ஒரு மெத்தடு தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டுக்கு அடியில் வந்துடும். ஆக்சுவலாக அப்போ வந்து தண்ணியும் இந்த ரூட்டுக்கு அடியிலேயே நின்றுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே எதுவும் இதாகாது. ஸோ இதுவும் வந்து ஒரு செல்ஃப் வாட்டரிங் மாதிரியான ஒரு பார்ட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா இந்த டேபிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஆஃபீஸ் ரூமில் இதிலெல்லாம் வந்து ஒரு சில வகையான செடிகள் வளர்க்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேணும், உங்கள் ட்ரெயின் ஹோல் வேணும். ஸோ இதில் கொடுக்க முடியாது, அங்கே தட்டம் அந்த மாதிரிலாம் வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் பிளான்ட் வச்சுக்கலாம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் தண்ணி வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதுவும் வந்து இந்த செல்ஃப் வாட்டரிங் வகையை சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு பால்கனியில் அது மாதிரி சில வகையான கலர்ஃபுல்லான அந்த பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஹேங்கிங் பார்ட்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விண்டோ பிளான்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் சில வகையான பிளான்ட்ஸ் வளர்க்கணும். அதுக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் பார்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த இடம் பத்தாது, செட் ஆகாது. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான பூச்செடிகள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெர்டிக்கல் வால் பேனல் சொல்லுவாங்க. அதாவது வந்து சோரில் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். சில வகையான பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டோட முகப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோரில் வந்து இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயும் நீங்கள் பிளான்ட் வளர்க்கலாம். உங்களுக்கு அதாவது இடம் இல்லை அப்படிங்கிற அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டர்ஸ் வந்து செட் ஆகும். நீங்கள் அப்படியே மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா இதுலேயே செடி வந்து க்ரோத் ஆகி. சில பேர் வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம அந்த வீட்டோட முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூச்செடிகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஹெர்பல் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, பால்கனியில் மாட்டுவாங்க. இதுக்கு வந்து பிளாஸ்டிக் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயர்லேயே, அதாவது தேங்காய் நார்லேயே செஞ்ச கூடை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு இந்த வலையில் போட்டுட்டு நீங்கள் நேராக மேலே மாட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மேலே ஏதாவது வந்து இது இருந்தது அப்படின்னா கொக்கியில் நீங்கள் வந்து மாட்டி தொங்க விட்டுக்கலாம்.
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது ஹேங்கிங் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வகையான சைஸ் இருக்குது. ஸோ எந்த சைஸ் வேணுமோ அவங்களுக்கு அந்த ஃப்ளவருக்கு தகுந்த அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூப் மாதிரியும் இருக்குது. இந்த கோனிக்கல் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து மாட்டி வச்சுக்கலாம். சில அந்த மணி பிளான்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் உள்ளேயே வந்து மாட்டி வச்சுக்கலாம். அந்த மூங்கிலால் வந்து நம்ம செஞ்சது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ள நம்ம ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே இல்லை வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து நீங்கள் செடி வளர்த்துக்கலாம். இதுக்குள்ளே இந்த தேங்காய் நார் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பித்தை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து நமக்கு பிளான்ட்ஸ் வளர்த்திக்கலாம். இது வந்து ஹரிசாண்டல் டைப்பு. அதாவது இது நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதில் கொடி மாதிரியான அந்த மணி பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஆமாம் இதையும் நீங்கள் தொங்க விட்டுறலாங்க. இது தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த வாலில் அதை சோரில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த குழித்தட்டு நம்ம ரெடி பண்ணி இது வந்து 8 கேவிட்டிஸ்னு சொல்லுவாங்க. 8 குழி இருக்கும் உங்களுக்கு. இதிலிருந்தும் நீங்கள் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஈஸி. நீங்கள் வந்து நார்மலாக மண் இதெல்லாம் போட்டு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சில விதைகள் வந்து பார்த்திங்கன்னா உடனே முளைச்சி வராது. 8 நாளுங்கிறது 10 நாள் 15 நாள் வரலும் போயிடும். இந்த மாதிரி இந்த காயர் பிளக் ஸ்கின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காயர் பித்தில் செஞ்ச இது நீங்கள் அப்படியே போட்டு விதையை போட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும், அப்படியே உங்களுக்கு அது வந்துடும். நீங்கள் திரும்ப எடுக்கும்போது அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் அப்படியே அந்த வேர் அடிபடாமல் உங்களுக்கு கொண்டு போய் அப்படியே நீங்கள் இது வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எடுக்கும்போது எப்பயுமே வந்து அந்த வேர் அடிபட்டுரும், அந்த செடி அந்த பேக்கில் போனதுக்கப்புறம் இறந்துடும். மல்ச்சிங் மேட் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இது பிளாஸ்டிக்கில் கிடைக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு தோட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த களை செடிகள் எதுவும் பக்கத்தில் வராமல் தேவையில்லாத செடிகள் வராமல் இருக்கிறதுக்கும் தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சுக்கிறதுக்கும் இது நம்ம அதை நான் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணுவாங்க. பட் இது வந்து இதுலேயே தேங்காய் நார்லேயே பண்ணுது. இது நீங்கள் அந்த பிளான்ட்டுக்குள்ளே போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சுற்றி களையும் வராது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா உறிஞ்சி வச்சு அந்த வேருக்கு கொடுத்துரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் நார்லேயே நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவி எல்லாம் வரும். ஆக்சுவலாக அந்த பால்கனியில் நீங்கள் இந்த இதெல்லாம் மாட்டியிருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த குருவிகளுக்கு கட்ட முடியாத சூழ்நிலையில் நம்ம இதை மாட்டி விட்டுட்டோம்னா உங்களுக்கு அந்த தேங்காய் நார்லேயே உள்ளே போய் அது செட்டில் ஆகிடும். ஸோ பால்கனியில் உங்களுக்கு அந்த பிளான்ட்டோட சேர்த்து அந்த குருவியும் வளர்க்கலாம். உங்களுக்கு வந்து மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில் வந்து அதிகமான சீசன், அது சம்மர் சீசன். இப்போ சம்மர் சீசன் போயிட்டுருக்கு. இந்த டைமில் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா சில செடிகள் வந்து வராது உங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக அந்த செடியோட வளர்ச்சி வந்து இதாகிடும். ஸோ அப்போ வெயில் நம்ம குறைக்கிறதுக்காக நம்ம இந்த நிழல் விலை யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 50% அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சன்லைட் ஒரு 50% தேவை. ஏன்னா உங்களுக்கு வந்து செடிகளுக்கு வந்து தேவை. இது நிறைய குழப்பம் இருக்குது உங்களுக்கு. 50 போடலாமா சார் இல்லை 75 போடலாமா சார் நிறைய கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50, 75 ரெண்டுமே போடலாம். அதுக்கு மேலே போட வேண்டாம். 90லாம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ள சன்லைட் ரொம்ப இது பண்ணு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காகவும் டஸ்ட் ப்ரூஃப்காகவும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. 50, 75 நீங்கள் காமனாகவே எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஏரியாவை பொறுத்து எங்களுக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குங்கன்னா உங்களுக்கு 75% போடலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்குதுன்னா 50% போட்டிங்கன்னா உங்களுக்கு செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ப்ளஸ் மற்ற பூச்சி தாக்குதலும் வந்து வெளியிலேருந்து உள்ளே அலோவ் பண்ணாது. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து நிழல் விலையால் நீங்கள் சுற்றி வச்சிரும்போது உங்களுக்கு அந்த செடியும் வந்து பாதுகாப்பாக இருக்கும். க்ரீப்பர் நெட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த படர கொடி வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே எதுவும் ஊனி சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஆங்கில் ஏதாவது இருந்தது அப்படின்னா இரும்பு ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் கட்டிட்டு நீங்கள் செடி எடுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே அந்த கொடி வகைகள் பிடிச்சி போயிடும். ஸோ அதுக்காக இது க்ரீப்பர் நெட்டு.